ஆஸ்ட்ரோ டிவன் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூரணமான அருள் இந்த கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான தருணம். காலம் செய்வது போல் கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். மனித வாழ்வு ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து தானே வருகின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிறந்து விட்டோம், வாழ்ந்து தானே தீர வேண்டியும். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகளை நாம் சந்தித்தாலும் கூட அதை நோக்கி நாம் நகர்கின்ற பொழுது பயம் என்பதும் அச்சம் என்பது நம்மை சூழத்தான் செய்யும். அதே நேரத்தில் ஜோதிடம் ஒரு அற்புதமான ஒரு கலை. இறைவனை நாடுகின்ற மனம், அதை சார்ந்த ஜோதிடமும் பார்த்தீங்கன்னா கடலை தத்தளிப்பவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல தான். அந்த வகையில் பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டுக்கான இறுதி மாதம் இந்த டிசம்பர் மாதம். அது மட்டும் கிடையாது, 2026ஆம் ஆண்டை எதிர்நோக்கிக்கிற ஒரு மாதமும் இந்த மாதம்தான். திரும்பி பார்க்கின்றோம், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ மோதல்கள், எத்தனையோ துரோகங்களை சந்தித்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலிருந்து மீண்டும் வந்த ஒரு அற்புதமான நிலை கடகராசிக்கு. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4, கடகராசி இருக்கக்கூடிய பூசம், கடகராசி இருக்கக்கூடிய ஆயில்யம், கடகராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். காரணம் என்னென்னா, கிரகங்கள் மட்டுமே நம்ம நகர்த்துக்கிட்டோம். நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த நம்பிக்கை இருக்குது இல்லாட்டாலும் கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் நம் வாழ்வை புரட்டி போயிடுகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 3-12 கூடிய புதனை பொறுத்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பானா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரகம்தான். ஒரு தொழில் செய்தால் மட்டும் போராது, திருமணம் பண்ணால் மட்டும் போராது, காதலித்தால் மட்டும் போராது, அந்த காதல் திருமணம் வரை நம்மை நகர்த்தி செல்ல வேண்டும். ஒரு தொழில் அந்திம காலம் வரை இந்த தொழில் நமக்கு பின் நம் வம்சத்துக்கு வர வேண்டும். ஒரு மனிதன் ஒரு தாயில் வயிற்றில் பிறக்கின்ற 5 குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தொழில் செய்கின்றார்கள், எல்லோரும் திரைத்துறையில் நடிக்கிறாங்க, எல்லோருமே கலைத்துறையில் இருக்காங்க. ஆனால் எல்லோருமே வெற்றி பெற முடியுமா? ஏதோ ஒருவர் 2 பேர் மட்டும்தான் அது ஒரு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உன்னதமான நிலையை அடைகின்றார்கள். அப்போ மற்றவர்களாம் திறமை இல்லையா, அறிவில்லையா, ஆற்றல் இல்லையான்னா இருக்குது. ஆனால் அந்த கிரகத்தை ஒன்று தான் நம்மை தூக்கி நிறுத்தி வருகின்றது. அதனால தான் ஸ்டார் என்று சொல்வதில்லை, சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிறோம். காரணம், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த சக்தி நமக்கு பின்னோக்கி இருந்து நம்மை வழிகாட்டுகின்றது. அந்த வகையில் பார்த்து சொன்னேன் அல்லவா, 3-12 கூடிய புதன் 5இல் மாறிய பிறகு சில செலவுகள் வரலாம். அந்த செலவுகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த செலவுகள் உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளமாக அமையும். செவ்வாய் என்னை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். செவ்வாய் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிக்கின்றார். நவ கிரகங்களில் செவ்வாய் மட்டும் பலமாக இருந்து விட்டாலே போதும், மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நிலையை பற்றியெல்லாம் அஞ்சவே வேண்டாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடகம் ராசியில் வருகின்ற இந்த செவ்வாய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துவார். புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, அரசு துறையில் ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகாரம் படைத்த அரசு துறையில் அமர்வதற்கு இவன் தேவைங்க. பார்த்தீங்கன்னா காவல்துறையாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், தீயணைப்பு துறையாக இருக்கலாம், எந்த துறையாயினும் 10 பேரை வழிநடத்துகின்ற ஒரு துறையில் அமரணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது அரசியலில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையை அவர் அமைத்து தருவார். அரசு துறையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சிக்கலும் படிப்படியாக குறைவை செய்வார். அது மட்டும் கிடையாதுங்க, வீடு, வண்டி, வாசல். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், ஒரு சின்ன ஒரு குடிசை, குருவிக்கு கூட கூடு இருக்குது, பறவைக்கு கூட ஒரு கூடு இருக்குது. ஆனால் மனிதனை பொறுத்தவரை வாடகை வீட்டில் வாழ்ந்து வாழ்ந்து மறைந்து விடுகின்றார். தனக்கென ஒரு இடம் கிடைக்காதா என்ற ஏங்கி தவித்து போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் பலமாக இருப்பதனால் ஒரு அடி மண்ணாவது வாங்குவதற்கு, வாங்கிய மண்ணில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி அந்த வீடு கட்டுவதற்கான பொருளாதார நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா காரிய தடைகள், ஏதாவது ஒரு காரியம், திருமண சம்பந்தமாக இருக்கலாம், எந்த தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கான முயற்சியாக இருக்கலாம், எந்த காரியம் இருந்தாலும் அந்த காரியத்தில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகிற ஒரு அற்புதமான ஒரு தருணம் தானே. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் சிந்திய காலம் போய் காரிய தடைகள் நீங்கி திருமணம் காலம் கடந்து திருமணத்துக்காக காத்திருப்பார்கள். திருமணம் ஆகி கூட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒருவர் புரிந்து கொள்ளாமல் விவாகரத்தை நோக்கி நகர்வதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், செவ்வாய் பலமாக இருக்கின்ற காலம் இந்த டிசம்பர் மாதம் கடகராசிக்கு. களத்திரக்காரன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 பேர் வேலுங்க.
ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி எடுப்பதற்கான ஒரு நிலையை தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். முயற்சி எடுத்தால் மட்டும் போராது, அந்த முயற்சியை நல்ல முறை நடப்பதற்கு காரணம் களத்திரக்காரன் சுக்கிரன். முயற்சி எடுத்துட்டீங்க, அந்த முயற்சியை நடத்த எண்ணுகின்றீர்கள், ஆனால் அது வெற்றியை நோக்கி நகர வேண்டும் அல்லவா? மண்குதிரையை நம்பி தண்ணியில் இறங்கின கதையாக போயிடக்கூடாதுல்ல. அந்த வகையில் இந்த 3 கிரகங்களும் அற்புதமாக இருக்கின்றன. யார்? புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய், களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே நேரத்தில் புதன். இந்த 3 பேரும் அற்புதமாக கடகராசி இருப்பதனால் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தரும். ராகு யோககாரகன். ராகுவை பொறுத்தவரைக்கும் 8ல் இருப்பதனால சில வம்பு வழக்குகள், வீண் வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்கள். களத்திரகாரகன் சுக்கிரன் குருவின் பார்வையை பெறுவதால் நல்லா பாருங்க, இவனோ அசுரகுரு, அவ பார்வைப்படுவதோ தேவகுரு. ஆக அசுரகுருவும் தேவகுருவும் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரிய அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு காரியம் செய்தால் மட்டும் போராது, அதுக்கான அனுகூலத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். செவ்வாய் டிசம்பர் மாதம் 7க்கு பிறகு 6ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிக்கின்றார். ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு நிகழ்வு. அதே நேரம் சனி பகவானுடைய அருளையும் கருணையும் பெற வேண்டும். எந்த கிரகமாக இருந்தாலும் அது ஒரு யோக பலனை தருது, ஒரு நற்பலனை தருதுன்னா அது சனி பகவான் ஒரு காரணம். அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து அந்த நீரை வெளியேற்றி அதில் நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள். அற்புதமான இந்த யோக பலனை இந்த டிசம்பர் மாதம் பெறலாம். ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும். இது ஒரு பொது பலன் தானே. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், இறுதி மாதம், வருகின்ற 2026ஆம் ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். 2026ஐ பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கிடைக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு தான். நல்ல ஒரு நிகழ்வு, அதாவது இறையருளும் குருவருளும் அமையுமானால், குலதெய்வம் துணையாக இருக்குமானால், அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால், அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும். 3 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கணுங்க. எத்தனையோ தோல்வி, 7 முறை 8 முறை தோல்வியை சந்தித்தாலும், ஏன் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவர் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. என்னுடைய அனுபவம் தான். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான், எளிதில் கிடைத்து விடாது. அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல, ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும். ரப்பர் மரம் 50 வருவான், ஒரு வெட்டுவான், பால் கசியும். அடுத்த முறை வருவான், வெட்டுவான், பால் கசியும். அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா? அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. மரத்தினுடைய இயல்பு. வாழ்ந்துதானே தீர வேண்டும், நின்றுதானே தீர வேண்டும், பலன் தந்து தானே தீர வேண்டும். அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள், துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவான். ஒரு நல்ல வீடு வாங்கலோ, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ, பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும். என் தந்தை தான் கஷ்டப்பட்டார், நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணகர்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது, போராடி அந்த முயற்சியை நகர்த்தலும். அதுக்கு காரணம் களத்திரக்காரர்கள் சுக்கிரன். அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக படைத்தரம். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால்
அற்புதமான யோக பலனை தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்.